இன்றைக்கி பாருங்கள், நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான பாவக்காய் ஃப்ரை பண்ண போகிறோம். எண்ணெய் ஊற்றி கடுகு போடணும். கடுகு போட்டு இங்கே பாருங்கள், காஞ்ச மிளகா, நல்லா குண்டு மிளகாய் இப்படி பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி போட்டுக்கணும். அதுக்கப்புறம் இது பாருங்கள், மிளகு, சீரகம். மிளகு வந்து ஒரு 10 மிளகு நல்லா ரெண்டாக தட்டி வச்சுருக்கேன். சீரகம் மட்டும் நிறைய போட்டிருக்கேன் பாருங்கள். போட்டுட்டு இங்கே பாருங்கள், பூண்டு. இது வந்து எங்கள் செடியிலேருந்து எல்லஸாக இப்போ தான் பறித்தேன். இதை அப்படியே போட போகிறேன். அதுக்கு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் வெங்காயம். அடுத்து பாருங்கள், பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் தக்காளி. இந்த பாவக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெறும் 10 பாவக்காய் தான், நாட்டு பாவக்காய். குட்டியாக இருக்கும். எங்கள் வீட்டு தோட்டத்திலே காய்ச்சி. அப்புறம் பெருங்காயம். அடுத்து உப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது கல்வி அடுத்து பாருங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா இதுக்கு தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது, மிளகா பொடி போடக்கூடாது, தண்ணி ஊற்றக்கூடாது. நீங்கள் அப்படியே சூப்பராக செஞ்சுட்டு இப்போ பார்க்கும்போதே பாருங்கள், சாப்பிடணும் போல இருப்பாருங்க. பார்க்கும்போதே எப்படி இருப்பாருங்க. இந்த இதுலேயே பாவக்காய், வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிடும். இந்த மிளகாயை இப்படி போட்டிருக்கேன்னா நீங்கள் பிசைஞ்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். செட்டிநாடு சிக்கன், மட்டன் சுக்கா இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி இது வந்து இந்த பாவக்காய் சுக்கா வந்து உங்களுக்கு இதுவாகும். நீங்கள் தண்ணியே ஊற்றக்கூடாது, அப்படியே ஃப்ரை பண்ணுங்கள். இது பாருங்கள், அப்படியே ஃப்ரை பண்ணணும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்தீங்களா எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குது. இதை வந்து அப்படியே மூடி வச்சுட்டு ஒரு சிம்லேயே வச்சு வேக வைக்கணும். சிம்லே ஒரு 1/4 மணி நேரம் வேக வைக்கணும். 10 நிமிஷத்துக்கு ஒரு முறை கலக்கி கொடுங்க. நல்லா ட்ரை ஆகிடும். அவ்வளோதான். இதுதான் நான் இன்றைக்கி லஞ்சே. இதுலேயே நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதுதான் இன்றைக்கி ஃபுல்லாக. நான் வந்து வேறு குழம்புலாம் வைக்க மாட்டேன். இன்றைக்கி லஞ்சே இதுதான். இதை பாருங்கள். வேணா நீங்கள் ரசம் வச்சு சாப்பிடுங்க, இல்லையா இதுலேயே வந்து பிசைஞ்சு சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும் பாருங்கள் இது. அதுக்கு அடுத்து இன்றைக்கி நம்ம பச்சை மிளகாய்